எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்களா? அப்போ இபிஆர்சி பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இபிஆர்சினா என்ன? எலக்ட்ரானிக் பேங்க் ரியலைசேஷன் சர்டிஃபிகேட். சிம்பிளா சொல்லணும்னா, ஃபாரின் கிளையண்ட் கிட்ட இருந்து பேமெண்ட் வந்துருச்சுன்னு அஃபிஷியல் ப்ரூஃப். இது யார் இஷ்யூ பண்ணுவாங்க? ஆர்பிஐ ஆத்தரைஸ் பண்ண ஏடி பேங்க்ஸ் தான். ஏடினா ஆத்தரைஸ்டு டீலர் பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ மாதிரி பேங்க்ஸ். இபிஆர்சி யூஸ் என்ன? எக்ஸ்போர்ட் பேமெண்ட் ப்ரூஃப், டிஜிஎஃப்டி கம்ப்ளையன்ஸ், ஆர்பிஐ ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண, எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ் கிளைம் பண்ண. இபிஆர்சி எப்படி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஐஇசி எடுத்துக்கணும், அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அப்புறம் ஃபாரின் பேமெண்ட் ரிசீவ் பண்ணணும், அப்புறம் பேங்க் ஆர்பிஐ அண்ட் டிஜிஎஃப்டிக்கு அப்டேட் பண்ணணும். தென் ஆட்டோமேட்டிக்கலி இபிஆர்சி ஜென்ரேட் ஆகும். இப்போ ஃபெமா கனெக்ஷன் என்ன? ஃபெமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த லா தான் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனை ரெகுலேட் பண்ணுது. ஸோ சிம்பிளா சொன்னா, ஃபெமா ஆத்தரைஸ் பண்ண பேங்க் மூலமா ஃபாரின் பேமெண்ட்ஸ் வந்தாதான் லீகலா இபிஆர்சி இஷ்யூ ஆகும். ஃபார் மோர் டீடைல்ஸ், டிஎம்எஸ்